ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு சீனி மிளகாய் செடி. பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா? அதிகபட்சமாக பழுத்துருச்சு. இப்போ இதை நம்ம பறிக்க போகிறோம். பறிச்சுட்டு மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளையிலேயே இவ்வளோ சீனி மிளகாய் செடிகள் பழங்கள் இருக்குது. பறிச்சிடலாம், எல்லாத்தையும் பறிச்சிடலாம். எக்கச்சக்கமான பழங்கள் நிறையவே இருக்குது. மொத்தமாக பறித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிளகாத்தூள் வீட்டுக்கு மசாலா தூள் அரைக்கிறோம்ல, அது கூட சேர்த்து பயன்படுத்தலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் அதிகமான ஒரு பழம். இது முழுக்கவே பழமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே பழம்தான். காய்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருந்த மேக்ஸிமம் ஆஃப் பழங்களை நம்ம பறிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழங்கள் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 100லேருந்து ஒரு 150 பழங்கள் நம்ம பறிச்சிருக்கோம். இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காய வச்சு நம்ம மசாலா தூள் அரைக்கும் போது அதோட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா?